வணக்கம். நாங்கள் இப்போ ஒரு தென்னிற வார ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கதைக்க இருக்கிறேன். இந்த கருவண்டு பாருங்கள். இந்த கருவண்டின் தாக்கம் ஒரு பெரிய அதாவது கருவண்டு கருப்புன்றமான ஒரு வண்டு அதுகின்ற அந்த வெட்டுற கட்டமைப்பு முன்னுக்கொண்டு இருக்கும். அதால் வெட்டி தன் உணவாக்குறதுக்காக வேண்டித்தான் இதை வெட்டி கொள்ளுது. ஆனால் ஒரு சிறிய தென்னம்பிள்ளையாக இருந்தால் ஒரு சில வேளை அந்த மரம் இறக்குறக்குரிய சாத்தியத்தன்மைகள் கூடவாக இருக்கும். எனினும் நாங்கள் இதுக்கு அந்த நப்தலின் போல்ஸ்ன்னு சொல்கிறோம். நாங்கள் சாதாரணமாக பூச்சி முட்டைன்னு சொல்லுவோம். இந்த பூச்சி முட்டையை அந்த குருத்துண்ட வாட்டுக்குள்ள தவறாமல் 2 வாரங்களுக்கு ஒரு தடவை வைப்பதன் மூலம் குறைத்து கொள்ளலாம். எனினும் நாங்கள் இந்த பயிரை சுகாதாரமாக பேணுறோம். சுகாதாரம் என்று சொல்கிறது கீழே புல்லுகள் இந்த வண்டுகள் முட்டைறக்கூடிய குப்பை கூலங்களை நிலத்திற மண்ணால் மூடாமல் மேலே இருக்க விடுவதன் மூலம் தான் இந்த வண்டுகள் கூடிய அளவு சேதத்தை ஏற்படுத்துது. அப்போ முதல் பயிர் சுகாதாரத்தை மேற்கொள்ளணும். நான் முதல் இதில் சரியான புல்லுகளையும் குப்பை கூலங்களெல்லாம் போட்டு வச்சுருந்தேன்னா இப்போ அந்த கிடங்கு தோண்டி தாட்டு பயிர் சுகாதாரத்தை மேற்கொண்டுட்டேன். ஓரளவு இந்த நப்தலின் போல பயிர் சுகாதாரத்தை மேற்கொள்வதன் மூலம் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். பாருங்கள், இது ஒரு குறைந்தது ஒரு 2 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு தென்னை தாவரம் இப்படி ஒரு வளர்ந்த ஒரு வீரியமான தென்னீரை கூட இந்த கருவண்டு தாக்கியிருக்கு. இதை விட பெரிய தென்னைகளையும் தாக்கும். அந்த வெட்டி இருப்பினம் பார்த்தா விளங்கும். விசிறி போன்று வெட்டப்பட்டிருக்கும். எனினும் நாங்கள் இதை கொல்றதுக்கு ஒரு நவீன ரசாயன முறைகளும் இருக்குது. அந்த சில ரசாயனங்களை விசிறுறது மெட்டடோ வேட்டக்கோ போன்ற சில இந்த பூச்சிகளை விரட்டக்கூடிய ரசாயனங்களை அந்த வட்டுகளுக்கு விசிறுவதன் மூலம் அல்லது தென்னையில் ஓட்டைகள் போட்டு செங்குத்தாக ஓட்டைகளை போட்டு அதுக்குள்ளே இந்த ரசாயனத்தை விடுவதன் மூலம் இந்த கருவண்டுகள் சில போல செவ்வண்டு தாக்கியிருந்தால் இந்த தாவரம் முட்டாக இறந்துருக்கு. அந்த செவ்வண்டு தாக்கிச்சுன்னு சொன்னால் அந்த மரம் முட்டாக இறக்கும். இந்த கருவண்டால் வர தாக்கம் குறைவு. ஆனால் அந்த பயிர்களில் சில டேமேஜுகள், அதாவது ஓட்டைகள், பூச்சிகளை நாடக்கூடிய கட்டமைப்புகள், இதில் ஏதாவது துவாரங்கள் கூடுதலாக இந்த பகுதிகளில் ஓட்டைகள் ஏதாவது நாங்கள் கத்தியால் கொத்துவோம் அப்படியான சில செயற்பாடுகளை செய்து விட்டோம் என்று சொன்னால் செவ்வண்டுகள் வரக்கூடிய சாத்தியத்தன்மைகளும் கூட அது தாக்கிச்சேன்னா மரம் முட்டாக அழிக்கும். ரெண்டாலும் இந்த கருவண்டின் தாக்கம் என்பது பொருளாதார சேதத்தை தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஆனால் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும். என்ன ஒரு குருத்து தாவரங்கள் இலைகளை வெட்ட அந்த தாவரங்களில் வர ஒளித்த உப்புகள் மாறுபடும். பாருங்க மக்களே, இது ஒரு சாதாரண ஒரு தென்னை. பாருங்க, இது நான் தொடர்ச்சியாக இந்த பயிர் சுகாதாரத்தை வடிவையாக மேற்கொண்டபடியாலையும் 2 ஒரே அளவு தாவரம் தான் மிக செழிப்பாக இருக்கு. என்ன நான் அதில் ஒரு குப்பைகளை மட்டும்தான் மேலே போட்டது. அதால் விபரீதம் இந்த கருவண்டு தாக்கப்பட்டது. இப்போ இந்த கருவண்டின் தாக்கம் பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தாட்டிலும் பாருங்க, இந்த ஒரு தாவரத்தில் முதல் வந்தது என்ன இந்த தாக்கித்தான் இப்படி இந்த ஒரு வடிவில் இப்படி வெட்டுப்பட்டிருக்கு. பாருங்கள் இது ஒரு 2-2.5 வருட கண்டுகள். நல்ல ஒரு செழிப்பான பராமரிப்பில் இருக்கிற ஒரு கண்டு. நான் இந்த பயிற்சி மேற்கொண்டு இப்படி இதை பராமரித்ததால் வந்தது. அதில் ஒரு கருவண்டு வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம் மக்கள். இது கட்டாயம் இந்த இலங்கை நாட்டை பொறுத்த வரையில் இந்த தென்னை பயிரிடுவதன் மூலம் இந்த தேங்காயின் விலைவாசியை குறைச்சி கொள்ளலாம். ஏண்டா உண்மையிலேயே அந்த வெண்ணீகளின் தாக்கம் வந்தது. நாங்கள் இங்கே தாக்கையில் சிறுதண்ணியாக இருந்ததாலையும் பயிர் சுகாதாரம் மற்ற அந்த நீரால் நீர் இறைப்புக்கு உட்படுறது. அப்போ அந்த இலைகளை நல்லா நான் நடுக கழுவிக்கொள்கிறேன். நான் சீரான மழை வீழ்ச்சியும் இப்போ இந்த வெட்டத்தில் கிடைக்கிறதால
வார தாக்கம் குறைவாக இருந்தது. ஆனால் அதில் முதல் காட்டின அந்த தாவரத்தில் பார்த்தீங்களான வேறுங்க, இது ஒரு வீரியமான 2 வேளை தென்னின்றது எங்களால் ஒரு நம்பிலாம் உண்டு. முற்று முழுதாக சேதன பசலைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட தாவரம். அசேதன பசலைகள் ஒன்றும் நாங்களிடே இல்லை, மிகச் செழிப்பாக வளர்ந்துருக்கு. நான் கூடுதலாக இந்த தென்னோலைகளை வெட்டுறாங்க. உண்மையிலேயே பழையாக்கள் சொல்லிவினோம், இந்த தென்னோலைகளை வெட்டி அகற்றி செய்யக்கூடாது. உண்மையான ரீசன் அதில் காயங்கள் ஏற்படுத்திக்க பீடைகள் இந்த தாக்கங்கள் கூடவாக இருக்குது. பாருங்கள், 2 வருடம் இன்னும் ஒரு 3 வருடத்தில் இதில் ஒரு பாலை தேங்காய் காயக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் தங்களோட வீடுகளில் ஒரு குறைந்தது ஒரு 4 தென்னை இருந்தால் கூட ஒரு சிறப்பாக இருக்கும். என்ன எங்களை இந்த தேங்காய் இந்த விளைவீழ்ச்சி உண்மையிலேயே இந்த நாட்டில் இந்த வண்டிகளின் தாக்கம் தான் பெரிதான காரணமாக இருக்கும். தேங்காய்களின் விலைகள் மாறுபட்டு கொண்டிருக்கிறது. பாருங்கோ, நல்ல செழிப்பாக இருக்குன்னு. அப்போ அந்த கருவண்டின் தாக்கத்தில் பயிர் சுகாதாரம் மற்ற இருந்தாலும் ஒரு நப்தலின் போல்ஸ் பூச்சி முட்டைகளை அந்த வட்டலுக்குள்ளே போட்டு பராமரிக்க இந்த பிள்ளைகளில் வர தாக்கங்களை குறைச்சி கொள்ளலாம். பாருங்கள், நன்றி. நான் இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் செய்ததை சொல்கிறோம். ஓகே, எல்லோரும் பயனடையுங்கள்.